விருந்தோம்பல். விருந்தோம்பல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஒரு பண்பாட்டு கூறில் ஒன்று முதன்மையானதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது விருந்தோம்பல். ஓகேங்களா? எப்படி தமிழரோட நுட்பக்கலைகளில் முதன்மையானது ஓவியமோ அது மாதிரி தமிழரோட பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது பார்த்திங்கன்னா விருந்தோம்பல்னு சொல்லி சொல்கிறாங்க. தனக்கில்லாட்டாலும் வந்த விருந்தினர்களுக்கு பரிமாறுற பழக்கம் முற்காலத்துலேருந்தே தமிழர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி பரம்பு மலையை ஆண்டவர். ஓகேங்களா? அவர் பார்த்தீங்க அப்படின்னா முல்லைக்கு முல்லை கொடி படறதுக்காக தேர் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ புகழ் வாய்ந்த உங்களோட புதல்விகள், அதாவது புதவிகள் பாணர்கள்னால் பாட்டு பாடுறவங்களுக்கு புது வகையான உணவு படைச்சாங்க அப்படிங்கிறத கூறுற மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, பாரியும் குமணனையும் வள்ளல்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி புகழ்ந்தாங்க அப்படின்னா அது உடுமலை நாராயணிகவே எழுதுனது. பாரி மகளை புகழ்ந்து பாடினது பார்த்திங்கன்னா முன்னுரை அறையினார் பழமொழியில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? பழமொழி சொல்கிறவங்கள கண்டாவே அறையணும்னு சொல்லி ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு முன்னுரை அறையினார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மாறி ஒன்று, அதாவது என்ன பாடல்னு பார்க்கலாம். மாறி ஒன்று, மாறி அப்படின்னா மழை. ஓகேங்களா? மழை ஒன்று இன்று இல்லாத வறண்டிருந்த காலத்திலும் பாரி மடமகள், பாரியினுடைய இளமகள்கள், அதாவது 2 அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பாரிக்கு இருந்திருக்கிறாங்க. பான்மகருக்கு அப்படின்னா பாணர்களுக்கு நீர் உலை நூல் பொன் போன்ற நெல்லை போட்டு புகவாக அப்படின்னா உணவாக நல்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுடா அப்படின்னா ஒன்றுமில்லாமல், முன்றிலோ அப்படின்னா அதாவது முன் அப்படின்னா முன்புன்னு அர்த்தம். இல் அப்படின்னா அதாவது வீடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? முன்றிலோ அதாவது வீடு, ஒன்றுமில்லாத வீடுன்னு ஒன்று இல்லை இல் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்த பாணர்களுக்கெல்லாம் அவங்க உணவாக தந்திருக்காங்க வறட்சியான காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதாவது வறண்டுற காலத்தில் அரைங்குறையமாக இருந்த அரையனார் பாரிமகள்கள் கொடுத்த உணவை சாங்கி சாப்பிட்டு பாடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு முன்றைய அரையனார் தான் பாரிமகள்களை பாடிக்கிறாருன்னு சொல்லி ஞாபகம் வரும். முன்றைய அரையனார் அப்படின்னு சொல்லி வந்தாவே அவர் ஏற்றினது பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும். மாறி அப்படின்னா மழை எல்லாத்துக்குமே தெரியும். வறண்டு இருந்த வறண்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புகவாக அப்படின்னா உணவாக. மடமகள் அப்படின்னா இளமகள்கள். ஓகேங்களா? இளமகள் யாருங்க? அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், அதாவது திண்ணையை குறிக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வீட்டை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்றில்ங்கிறது வீட்டில் முன்னாடி இருக்கிறத குறிக்கக்கூடியது. இந்த இடத்துக்கு வீட்டை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல் அப்படின்னா இல்லைன்னு. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு முன்றிலா, ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிறதா பழமொழி. ஓகேங்களா? எப்படி ஆற்றுனா வேண்டுவது இல், கட்டுச்சோறு கற்றவனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது பழமொழி 400 தான் முன்னுரை அறையினார் சொல்லியிருப்பார். ஒன்றுலாம் ஒன்றிலோ இல், அதாவது ஒன்றுமில்லாத வீடும் இல்லை, இது ஒரு பழமொழி. ஓகேங்களா? இல்லுன்னு தான் 2 இல்லு இதுவும் முடியுது. ஓகேங்களா? ஸோ இல்லுன்னு முடிஞ்சாவே இது ஒரு பழமொழியா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா பாரி மகளிர் யார் அப்படின்னா அங்கவை சங்கவை. ஓகேங்களா? இதுதான் இவ்வளவுதான் கொஷின் கேட்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பழமொழி 400. ஓகேங்களா? பழமொழியை 400 பாடல் இருக்குது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால் பழமொழி 400 அப்படிங்கிற பேர் இதுக்கு. பழமொழியை சொல்லும் போதே அதாவது 4 அறை சமணம் போட்டு உட்கார வச்சு அரையணும் போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது என்னன்னா முன்றுரை அறை அப்படிங்கிறது முன்றைய அறையினாரையும், 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதையும், சமணம் போட்டு உட்கார வச்சு அறையணும்னு தோணுங்கிறது சமண சமயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? அதாவது சங்கம் அருவிய நூல்கள் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பாட்டியல் சொல்லுது. ஓகேங்களா? அந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பழமொழி 400ன்னு சொல்கிறாங்க. 17 அப்படிங்கிறது இங்கே என்னத்தை குறிக்குது அப்படின்னா 18 குறிக்குது. இது குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 17 அப்படிங்கிறது என்னென்னா 18 நூல்களை குறிக்கதா 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே அறநூல்கள் தான். ஓகேங்களா? 17 கீழ்கணக்கு நூல்களில் எல்லா நூலும் அறநூல்கள். அடுத்தது என்ன அப்படின்னா துறவை மேல் நெறி அப்படின்னு உச்சத்தில் வச்சு பாடப்பட்ட நூல்கள் பார்த்திங்கன்னா அறநூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்களில் 11 அறநூல்கள் இருக்குது. 6
அகநூல்கள் இருக்குது, ஒரு புறநூல் இருக்குது. ஓகேங்களா, அறநூல், புறநூல், அகநூல், புறநூல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். 400 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா பழமொழி, மூதுரை, முதுமொழி அப்படிங்கிற பேரெல்லாம் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா, பழமொழிக்கு. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா மரம் வளர்த்தால் என்னங்க பெய்யும்? மழை பெறலாம். ஓகேங்களா, மாறி பெறலாம். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். ஓகேங்களா, மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. ஓகேங்களா, மாறி ஒன்று. வயலும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உழவு தொழில் செய்கிறப்ப களைப்பு தெரியாமல் இருக்கிறக்காக பாடின ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா, தமிழன் வரலாற்றை படம் பிடித்து காட்டும் ஒரு பாடல் என்ன அப்படின்னா அது நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா, இது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா உழவு தொழில், அதாவது தொழில் செஞ்சவங்கள பாட்டெல்லாம் தொகுத்தவர் யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்கிறாரு. அவர் தொகுத்த பாடல் ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலோ, ஏலேலங்கடி ஏலோ அப்படின்னு சொல்லி வந்திருந்தாவே அது தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். ஐலசா ஐலசா அப்படின்னு சொல்லி தொகுத்துருந்தாங்க அப்படின்னா அது சக்திவேல் தொகுத்துருந்தாங்க. ஏலேலங்கடி ஏலேலோ அப்படிங்கிற மாதிரி தொகுத்துருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு பாட்டை தொகுத்தது யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவர் தான் தொகுத்துருக்காரு. ஓகேங்களா, ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலோ, ஒன்றரை குழி நிலம் பார்த்து ஏலேலங்கடி ஏலோ. ஓகே, ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்றரை குழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நில அளவை தான் குழி குறிக்குது. ஓகேங்களா, தாண்டி போய் நிலம் பார்த்து சேலையெல்லாம் வரைஞ்சி கட்டி, சேலையெல்லாம் நாற்று நடும்போது அந்த சேர்ப்படாமல் இருக்கிறதுக்காக சேலையெல்லாம் வரைஞ்சி அதை மேலே தூக்கி கட்டுவாங்க. ஸோ சேலையெல்லாம் வரைஞ்சி கட்டி ஏலேலங்கடி ஏலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலோ, சேத்துக்குள்ளே இறங்குவாங்க. ஓகேங்களா, ஏலேலங்கடி ஏலோ. ஓகேங்களா, நாற்று நடுறதுக்கு சேத்துக்குள்ளே இறங்குவாங்க. இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், சேர் இருக்கும். இந்த இதுதான் நாற்று நடுறது. ஓகேங்களா, நாற்றெல்லாம் பிடுங்கையில் ஏலேலங்கடி ஏலோ, நண்டும் சேர்த்து நாற்று பிடுங்கும் போது நண்டு சேர்ந்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலோ. இந்த நாற்றுக்கும் இந்த நாற்றுக்கும் இடையில ஒரு சான் இடைவெளி இருக்குது. ஓகேங்களா, நாற்று நடுறதுக்கு இடையில இடைவெளி இருக்குது. ஓகேங்களா, அதுதான் ஒரு சான் இது ஏலேலங்கடி ஏலோ. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடியில் ஓடி ஓடி நட்டோம் ஐயா. அவ்வளோ வேகமாக போய் நட்டாங்களாம், உணர்ச்சி பொங்க. ஓகேங்களா, மடமடன்னு மடைவெளியே ஏலேலங்கடியிலோ. ஓகேங்களா, மனம் குளிர தண்ணீர் பாய. ஓகேங்களா, மண் குளிர தண்ணீர் பாய. ஓகேங்களா, மடமடன்னு மடைவெளி. மடை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்படி மடமடையாக இருக்கும், இந்த இடத்துல நட்டுவாங்க. ஓகேங்களா, அது மடமடையாக மடைவெளியே தண்ணி இப்படி போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலோ. அடுத்தது சாளாக தாழு விட்டு அப்படின்னா அப்படியே சின்னதாக அரும்பு துளிக்கிறது தான் சாளாக தாழு விட்டு ஏலேலங்கடி ஏலோ. 4 நாளாக வளருது அந்த நாற்று 4 நாளாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மணி போல் பால் பிடித்து, பால் இது பண்ணி இந்த நெல்லில் இருக்கிற பால் இது போய் மணி போல் இது ஆகுறது ஏலேலங்கடி ஏலோ. மனதையெல்லாம் அது மயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அறுப்பருக்கு ஆள் எல்லாம் ஏலேலங்கடி ஏலோ. அதை அறுக்கறதுக்கு ஆள்களை சேர்த்துவாங்க. ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலோ. ஆள் பணமும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சும்மாடுன்னு தேர்ந்தெடுத்து, சும்மாடு அப்படின்னா தலை மேலே ஒரு துணி மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த துணி மாதிரி வச்சுருக்கதா சும்மாடு. அதாவது இது தெரியாமல், பாரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க. சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலோ. ஓகேங்களா, அப்படியே சுறுசுறுப்பாக கொண்டு போனாங்க. கிழக்கத்தி மாடுகள்லாம் ஏலேலங்கடி ஏலோ. அதாவது ஒரு இதை அப்படியே அடிப்பாங்க, அடித்து அந்த இது நெல்மணி உதிரல அப்படின்னா அதை மாடை வச்சு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, மாடை வச்சு மிதிக்க வைப்பாங்க. அது மூலமாக நெல்மணியெல்லாம் விழுகும். அதுதான் கிழக்கத்தி மாடுகள்லாம் ஏலேலங்கடி ஏலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலோ. ஓகேங்களா, மால்படவும் கதிர்புறா, அந்த மாட்டினோட கால் படுறதுக்கும் கதிர்புலா கழலுதையா மணிமணியா. கழலுது அப்படின்னா விழுகுது, மணிமணியா ஏலேலங்கடி ஏலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட தொகுப்பாசிரியர் பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவர் தொகுத்துருக்கிறார். ஓகேங்களா,
குழி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நில அளவை. ஓகேங்களா. ஷான் அப்படிங்கிறது நீட்டளவை. ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் சான் அப்படிங்கிறது வந்து நீட்டளவை. மணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முற்றிய நெல். ஓகேங்களா. சும்மாடு அப்படின்னா பார சொற்பவர்கள் வந்துட்டு தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள். அந்த பாரம் தெரியாததுக்காக வச்சுக்குவாங்க. சீலை அப்படிங்கிறது வந்து புடவை. ஓகேங்களா. மடை அப்படின்னா வந்து வயலுக்குள் நீர் வரும் வழி. ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு மடை. கழலுது அப்படின்னா வந்துட்டு உதிருதல். அது வந்து உதிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுவடை செய்த நெற்கதிரை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். ஓகேங்களா. நெற்கதிரை வந்துட்டு அப்படி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நெல் விழும். அப்படி விழாத எஞ்சி இருக்கிற நெல்லுகளை மாடுகளை கொண்டு மிதிக்க வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் போரடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நாட்டுப்புற பாட்டில் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று. மாடு கட்டி போரடிச்சும் வந்துட்டு அந்த செந்நெல் விழாமல் போகுதுன்னு சொல்லிட்டு ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லிட்டு தென்மதுரையினோட இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நூல்வெளிங்க. ஓகேங்க. புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடுகளே நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் வந்து 7 வகைப்படும் சொல்லி முதல்லையே பார்த்தோம். தாலாட்டு பாடல், சடங்கு பாடல், திருமணப் பாடல், ஒப்பாரி பாடல், தொழிற்பாடல், வழிபாட்டு பாடல்னு சொல்லிட்டு 7 வகையாக சொல்லி பார்த்தோம். இதில் வந்துட்டு தொழில் செய்யும்போது கலப்பு தெரியாமல் இருக்கிறது பாடுறது தொழில் நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா. இது வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடலை மலையருவி என்னும் இதில் பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன் வந்து தொகுத்துள்ளார். மலையருவி பார்த்திங்க அப்படின்னா மலையிலிருந்து அப்படியே காடு வழியாக வந்து அடுத்தது வந்துட்டு ஊர், அதாவது மருத நிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நெய்தல் நிலத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து கடலில் வந்து சேரும். ஓகேங்களா. இது எல்லா தொழிலையும் வந்து வளப்படுத்தும். ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா மலையருவிங்கிறது காமனான விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லா எல்லா பல்வேறு தொழில்களை தொகுத்தது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நாதமுனி அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரந்தத்தை தொகுத்தவர். ஜெகம் அப்படின்னா வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பாடலையும் தொகுத்தவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் எல்லா தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களையும் தொகுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஜெகநாதன். ஓகேங்களா. ஜெகம்னா உலகம், நாதமுனி அப்படிங்கிற தொகுத்தவர் மாதிரி நாதன் அப்படிங்கிறதும் தொகுத்தார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. மலையருவிங்கிறது எல்லா தொழில்களையும் வளப்படுத்துறதுனால இது வந்து தொழிற்பாடல்களை தொகுத்ததுக்கான நேமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விழுந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அப்படின்னா அறுவடை செய்வாங்க. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேர்ந்து குட்டல் எடுத்து. ஓடையெல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஓடை கூட்டல் எல்லாம். நாற்று வந்துட்டு நடுதல். ஓகேங்களா. நாற்று நடுவாங்க. நீர் வந்து பாய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. கதிரை வந்துட்டு அறுத்தல்னு சொல்லுவாங்க. களையை வந்துட்டு பறித்தல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மோனை அப்படின்னா முதல் எழுத்துக்கள் ஒன்றி வர்றது பார்த்திங்க அப்படின்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்துக்கள் வந்து என்றி வர்றது வந்துட்டு எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ திருநெல்வேலி பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ பார்க்க போகிறது திருநெல்வேலி. ஸோ அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைங்க இப்படி வருங்க. ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா பொதிகை மலைங்க. ஓகேங்களா. திருநெல்வேலியில் இதுக்கு பேர் வந்துட்டு பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அகத்தியர் மலை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இதில் உருவாகிறதாங்க தாமிரபரணி. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா தன்பொருணை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இந்த தாமிரபரணி பார்த்திங்கன்னா நிறையா சிற்றாறுகளாக பிரிஞ்சு இந்த இடத்துல தூத்துக்குடிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வங்கக்கடலில் கலக்குங்க. ஓகேங்களா. இப்போ இதுதான் அவங்க பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த இடத்துல உருவாகிறது பார்த்திங்க, இந்த இடத்துல இருக்கிறது பொதிகை மலைங்க. இந்த பொதிகை மலையில் உருவாகிறதா வந்துட்டு தாமிரபரணி ஆறு வந்து நிறையா கிளையாறுகளாக பிரிஞ்சு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தூத்துக்குடிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு வங்கக்கடலில் கிடக்குது. இந்த தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தான் வந்துட்டு இப்போ தான் பிரிச்சிருக்காங்க. முன்னாடி திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வரைபடம் பார்த்தோம். ஓகேங்களா. மேப் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி. ஓகேங்களா. திருநெல்வேலி பற்றி முழுசாக சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மனிதன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காடில் வாழ்ந்தாங்க. அப்புறம் ஊரை நகராக்குனாங்க. அதாவது ஆற்றங்கரை ஓரமாக உருவான ஒரு நகரம் என்னென்னா வந்துட்டு இதில் உளவுத்துறையில் வந்துட்டு சிறப்பு பெற்றிருக்குது. அந்த ஒரு நகரத்தை பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு சிறப்பு பெற்ற ஊரை பற்றி பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
இது வந்து ரெண்டு மாணவர்களுக்கு இடையில நடக்கிற உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது விடுங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு திருநெல்வேலி வந்து பழமையான நகரில் வந்துட்டு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பழந்தமிழத்தை வந்துட்டு சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர்கள் ஆடினாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைநகர்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அது மாதிரி பாண்டியர்களோட தலைநகரம் என்னங்க, மதுரைன்னு சொல்லுவோம். அவங்களோட இரண்டாவது தலைநகரமாக வந்துட்டு திருநெல்வேலி விளங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற சான்ஸ் இருக்குதுங்க. பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரமாக விளங்கும் நகரம் எது அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அதாவது இது எப்படி திருநெல்வேலி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த நகரை சுற்றி பார்த்திங்கன்னா நெல் வயல்கள் வந்து வேலி மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால வந்துட்டு இது திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரை சுற்றி இப்படி நெல் வயல் வந்து இப்படி வேலி மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால இது திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு தற்போது நெல்லை அப்படிங்கிற பேர் மாதிரி இருக்குது. ஸோ திருநெல்வேலினாலும் நெல்லைனாலும் ஒன்று தாங்க. ஓகேங்களா, அதாவது திருநெல்வேலியை பற்றி டைரெக்டாக புகழ்ந்துருந்தாங்க அப்படின்னா வந்து அது திருஞான சம்பந்தருங்க. ஓகேங்களா, நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க, திருநாவுக்கரசர் கிடையாதுங்க, திருஞான சம்பந்தர். ஓகேங்களா, இப்போ என்னன்னா வந்துட்டு திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலை புகழ்ந்தவரும் திருஞான சம்பந்தர் தான். திருநெல்வேலியை டைரக்டாக புகழ்ந்தவரும் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, தன்புருணை புனல் நாடு அப்படின்னா வந்துட்டு புனல் அப்படின்னா என்னங்க, நீர். ஓகேங்களா, தன்புருணை அப்படிங்கிறது என்னங்க, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தாமிரபரணிக்கு வந்து இன்னொரு நேம் தன்புருணைன்னு சொல்லிட்டு, தன்பொருணையினால் நீர் வளம் மிக்க ஒரு நாடு என்ன அப்படின்னா வந்து திருநெல்வேலிங்க. ஓகேங்களா, திருநெல்வேலி வழியாக பாஞ்சு தானே வந்துட்டு தூத்துக்குடியில் போயிட்டு அங்கே கலக்குது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு நீர் கலந்துச்சுன்னா அந்த இடம் என்னவா சேராகும். ஸோ அதை வந்து சேக்கிலார் புகழ்ந்துருக்கிறார். ஓகேங்களா, நீரை பற்றி அதை புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீர் வந்துச்சுன்னா அந்த நாடு என்னங்க சேரா மாறிடும். ஸோ சேக்கிலார் வந்துட்டு திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு என்னங்க வேணுவனம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. வேணுவனம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மூங்கில் காடு. இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, வனம் அப்படின்னா காடு, வேணு அப்படிங்கிறது மூங்கில் காடு அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. மூங்கில் நெல் வந்துட்டு அதிகமாக விளைஞ்சதுனாலையும் பார்த்தீங்கன்னா நெல்வேலி அப்படிங்கிற பேரும் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. ஓகேங்களா, மூங்கில் நெல் வந்துட்டு அதிகமாக விளைஞ்சதுனால. ஓகேங்களா, இதையும் கேட்கலாம், எந்த நெல் அதிகமாக விளைஞ்சதுனால நெல்வேலிங்கிற கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் வந்து மலைவளம் நிறைந்த பகுதி. அதாவது சொன்னாங்களே மேற்கு தொடர்ச்சி மலையில் இது வந்துட்டு ஆனைமலையினோட ஒரு தொடர்பகுதி தான் பார்த்தீங்கன்னா பொதிகை மலையாக இருக்குங்க. பொதிகை மலையில் அதாவது அது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க அமையுது. ஓகேங்களா, இது கேரளாலையும் பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலையும் தான் வந்துட்டு அது அமையுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதில் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் நிகழ்ந்தது. அது வந்து பொதிகை மலை, அந்த மலை அங்கே இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகத்தியர் அங்கே வாழ்ந்ததுனால அகத்திய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பொதிகையில் ஆயினும் இமயம் ஆயினும் பொதிகை மலையை பற்றியும் இமயமலையை பற்றியும் கண்டினியூவஸாக தன்னோட இதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்துட்டு அது இளங்கோவடிகள். ஓகேங்களா, இளங்கோவடிகள் தான் வந்துட்டு பொதிகை மலைக்கு எந்த மலைக்கு வந்துட்டு அவர் முதலிடம் கொடுக்குறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பொதிகள் ஆயினும் அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதனால் பொதிகை மலைக்கு வந்துட்டு முதலிடம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொல்கிறாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்குற சான்ஸ்க்கு எந்த மலைக்கு வந்துட்டு இளங்கோவடிகள் முதன்மையான இடம் கொடுக்குறாரு அப்படின்னா பொதிகை மலைக்கு தான் வந்துட்டு இடம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திரிகூட இலக்கியங்கள் திரிகூட மலை, அது திரிகூட மலைங்கிறது குற்றால மலைங்க. ஓகேங்களா, குற்றால மலை என்னென்னா வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து 60 கிலோமீட்டர் இருக்கிறதாங்க வந்துட்டு குற்றால மலை. ஓகேங்களா, அந்த திரிகூட மலையை பற்றி புகழ்றது என்னங்க திருக்குற்றால குறவஞ்சியில் சொல்லியிருப்பார். அது யார் எழுதுன அப்படின்னா வந்து திரிகூடராசப்ப அவிராயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், அதாவது ஆண் குரங்குகள் வந்துட்டு தன்னோட பெண் குரங்களுக்கு கனி கொடுத்து கொஞ்சம் அந்த பெண்கள் சிந்துற அந்த கனிகளை வந்துட்டு வான்கவி தேவர்கள் வந்துட்டு கேட்டு கெஞ்சுவாங்க அந்த கனிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நடக்காத கற்பனை விஷயம் வந்துட்டு மலைவளத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் காண்பது அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இன்னொரு பேர் குறவஞ்சி நாடகம். ஓகேங்களா, இதை வந்து திரிகூடராசப்ப கவிராயர் வந்து எழுதியிருப்பார். திருநெல்வேலியை வளம் செய்ய செய்யும் ஆறு எதுங்க, தாமிரபரணிங்க. ஓகேங்களா, தாமிரபரணி ஆற்று தானே திருநெல்வேலி மூலமாக போகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தன்பொருணை. ஓகேங்களா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பச்சையாறு மணிமுற்று. ஆனால் அது காமிச்சது என்னங்கன்னா சிற்றாறு மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க அந்த இதில். ஆனால் வந்து இதெல்லாம் கிளையாருங்க, பச்சையாறு மணிமுற்றாறு அப்படிங்கிறது எல்லாமே கிளை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா
பச்சை மணிமுத்துல சின்ன கரை பட்டிருந்தாலோ கடனாளியாக சேர வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பச்சையாறு, மணிமுத்துங்கிறது மணிமுத்தாறு, சின்ன அப்படிங்கிறது சிற்றாறு, காரை சேர்ந்திருந்தாலுங்கிறது காரையாறு, சேர்ந்தாலும் கடனாளி ஆகுது கடனா நதி அப்படிங்கிறது. ஓகேங்களா. திருநெல்வேலியே வந்து வளம் சேர்க்குது. ஓகேங்களா. இதனோடது கிளையாறுங்க. ஓகேங்களா. தாமிரபரணியோட கிளையாறு. ஓகேங்களா. எந்த ஒரு கிளையாறு கொடுத்துட்டு எது தாமிரபரணியோட கிளையாறு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது உழவு தொழில். ஓகேங்களா. திருநெல்வேலி மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது உழவு தொழில். இது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. உழவு தொழில் வந்துட்டு தாமிரபரணி ஆற்றின் மூலமாக இங்கே நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே குளத்து பாசனம் இருக்குது, கிணற்று பாசனம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இரு பருவங்களில், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு விதைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 டைம் இரு பருவங்களில் வந்துட்டு நெல் பயிரிடப்படுது. மானாவாரி பயிர் அப்படின்னா வந்துட்டு வானம் பார்த்து, அதாவது வானம் மழை பொழிஞ்சுதுன்னா வளர்கிற பயிர்கள் எல்லாம் சில பயிர் இருக்கும் இல்லையா, அந்த பயிரெல்லாம் சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றவை பயிரிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. ராதாபுரம், நங்குநேரி, அம்பாசமுத்திரம் அம்பானி அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அடுத்தது தென்காசி பட்டணம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஸோ ராதாபுரமும் நங்குநேரி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. போன்ற பகுதிகளில் வந்து பெருமளவுதில் வந்து வாழை பயிரிடப்படுதுங்க. ஓகேங்களா. எது பயிரிடப்படுதுன்னா வாழை பயிரிடப்படுது. இந்த மாதிரியும் கேட்பா டிஎன்பிசியில். இந்த மாதிரி பகுதியில் பெருமளவில் பயிரிடப்படும் பயிர் எதுன்னா வாழை அப்படின்னு சொல்லணும். வாழைத்தார் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் இந்தி, கேரளம், கர்நாடகத்துலேயும் அனுப்பப்படுதுன்னு சொல்கிறாங்க. தமிழகத்திலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுசும் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் உற்பத்தியில் நெல்லை மாவட்டம் தான், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தான் வந்துட்டு முதலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் வந்துட்டு சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மீன்பிடி தொழிலும் இந்த இடத்துல நடக்குது. திருநெல்வேலிக்கு அருகில் என்னங்க ஆதிச்சநல்லூர் இருக்குது. அந்த ஆதிச்சநல்லூர் என்னன்னு சொல்லுவாங்க, முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இறந்தவர்களோட உடல்களை வந்துட்டு புதைத்த அந்த இது வந்துட்டு கிடைச்சிருக்குது. அந்த தாலி வந்து கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஆதிச்சநல்லூருக்கு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழரின் தொன்மைக்கு நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கே கிடைத்துள்ளன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் ஒன்றா இருந்தது, அப்புறம் தானாங்க பிரிஞ்சுது. ஸோ இது தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது இல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்துல பார்த்திங்கன்னா கொற்கை இருக்குது. ஓகேங்களா. கொற்கை துறைமுகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கடலோடு கறக்குது இப்போ இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் கறக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால தான் வஉசி போய் தூத்துக்குடி துறைமுகத்தில் கடற்கரையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாண்டியர் கொடி பறந்தது, இப்போ பரங்கியரோட கொடி தான் பறக்குது அப்படின்னு வஉசி வந்துட்டு பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா கடற்கரையிலே அப்படின்னு சொல்லிட்டு ராபி சேதுபுள்ளை எழுதுனதில் இருக்கும் இல்லையா. அதனால தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அதை பற்றி பேசியிருப்பார். முத்து குளித்தல் வந்துட்டு சிறப்பாக நடைபெறுது. ஓகேங்களா. அதை வந்து தமிழ் இலக்கியங்கள் கூறுதுன்னு சொல்கிறாங்க. கொற்கையில் பாண்டிய நாட்டு முத்து புகழ் பெற்றதாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. முத்து படுபெயர் கொற்கை முன்றுரை அப்படின்ட்டு படுபரப்பிற், அதாவது பரப்பெல்லாம் பரப்பி வச்சுருக்கிறது எதுங்க, நாற்று தான் பரப்பி வச்சுருப்பாங்க. அது மாதிரி முத்தும் பரப்பி வச்சுருக்காங்க அப்படின்னா நற்றினே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நாற்று நற்றினே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நாற்றை பரப்பி வைக்கிற மாதிரி முத்தை பரப்பி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா வந்துட்டு கொற்கையில் அப்படின்னா வந்துட்டு என்னங்க, இல்லுன்னா உள்ளன்னு அர்த்தம். ஓகேங்களா. இல் அப்படின்னா வந்துட்டு உள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது என்னங்க, அகம் தான். அதாவது உள்ள அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு அகத்தும் அப்படின்னு தான் சொல்லுவோம், அகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அகநானூர். ஓகேங்களா. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்லிட்டு, கொற்கையில் அப்படின்னா வந்து கொற்கைக்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அகத்துக்குள்ள அப்படின்னா வந்துட்டு அகநானூறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. என்று சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்தை பற்றி கூறுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தால் யவனர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவர்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்களை வாங்கி சென்றனர். ஸோ யார் யவனர் என்று அழைக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்கலாம். கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் வந்துட்டு யவனர் சொல்லி அழைக்கப்படுறோம். ஓகேங்களா. பொருணை எனப்படும் தாமிர ஆற்றின் நடுவில் நெல்லை மாநகரம் சிறப்பாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றினோட கரையில் வந்துட்டு, அதாவது பொருணை ஆற்றினோட கரையில், அதாவது மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்கும், கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் படிப்போம். அதாவது கரையில் அமைஞ்சுள்ளதா வந்துட்டு நெல்லை மாநகரம். அந்த நெல்லை மாநகரத்து நடுவில் பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் திருக்கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா 4 பக்கலும் மாட வீதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவற்றை சுற்றி தெருகளும் வீதிகளும் அழகுற அமைந்திருக்குன்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா திருவிழா நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எந்த கிழமை திருவிழா நடக்குன்னு கேட்பாங்க. திங்கக்கிழமை திருவிழா நடக்கும். ஓகேங்களா, அதாவது திருநெல்வேலின்னு டைரெக்டாக புகழ்ந்திருந்தாரு அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர்னு சொன்னான் இல்லையா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு சொல்லி டைரெக்டாக புகழ்ந்திருப்பாரு. திங்கள் திருநாள் விழா மல்கு, அதாவது திங்கள் நாளில் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே அப்படின்னு சொல்லிட்டு காவர் தெரு அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, காவற்புரை தெரு அப்படின்னா வந்துட்டு குற்றம் பண்ணுறவங்கள வந்துட்டு அந்த இடத்துல தான் சிறைச்சாலையில் வச்சுட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் சிறைச்சாலை இருந்திருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது மேலே வீதி, அடுத்தது கீழே வீதி தானே கூளைக்கடை தெரு. மோழ வீதிக்கு அடுத்து கூளைக்கடை தெரு. ஸோ கூலம் அப்படின்னாவே என்னங்க, தானியம். அதனால தான் வந்துட்டு சாத்தனாரை வந்துட்டு கூல வணிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தானிய வணிகம் செய்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூலம் அப்படின்னா வந்து தானியத்தை குறிக்கும். கூலக்கடை தெரு என்பது மருவி கூளைக்கடை தெரு என்று ஆயிற்று. ஓகேங்களா, இது மரு. ஓகேங்களா, அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம். ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்கோன்னா, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குங்க. இந்த கிழக்கு கரையில் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை இருக்குது. ஓகேங்களா, இப்போ மேற்கு கரையில் வந்துட்டு திருநெல்வேலி, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை, இந்த ரெண்டையும் தான் வந்துட்டு இரட்டை நகரான்னு சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நகரங்கள் அதிகமாக இருந்ததுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்ஸ்ஃபோர்டுங்கிறது ஒரு பல்கலைக்கழகம். ஸோ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து கேட்பாங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னா வந்துட்டு எதுனா பாளையங்கோட்டை. எது இரட்டை நகரம் அப்படின்னு கேட்டாங்க, திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா வந்து திருநெல்வேலி நகரத்தின் மேற்கே பேட்டை என்னும் ஒரு ஊர். இது பேட்டைங்கிறது என்னங்க, அதாவது தொழிலில் சிறந்த ஒரு இடத்தை தான் வந்துட்டு பேட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என்று வழங்குதல் மரபு. இப்பகுதி வந்துட்டு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்னென்னா, பாண்டிய மன்னன் நின்றசி நெடுமாறனை நெல்லை நகர மக்கள், திருநெல்வேலி நகர மக்கள் வந்துட்டு எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் வந்து பாண்டியபுரம். அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு மங்கையரசியை வந்துட்டு பெண்கள் எல்லாம் வந்துட்டு எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் வந்துட்டு திருநங்கைபுரம். ஓகேங்களா, எப்படி பேர் வந்துச்சு பாண்டியபுரம் சொல்லிட்டு திருமங்கைபுரம்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாதன், அதாவது நாயக்க மன்னன் தலைவாயாக விளங்கியவர் யார், அரியநாதர். அவரோட வழித்தோன்றல் யார், வீரராகவர். அவரோட ஊர் பேராக அமைஞ்சது தான் வீரராகபுரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒவ்வொன்றையும் டிஎன்பிசியில் எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா, அவரோட துணைவியார் வந்து மீனாட்சி அம்மையார், அதனால் வந்து மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா சேரமாந்தேவி. ஓகேங்களா, இது வந்துட்டு சேரமாந்தேவி குருகுலத்தில் வந்துட்டு அநியாயம் நடக்கதை வந்துட்டு எதிர்த்தார் பெரியார் அப்படின்னுலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்தது வந்து கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னுலாம் படிச்சிருப்போம். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னா வந்து முதலாம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான். திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் வந்து பண்டைய வரலாற்றை வந்துட்டு நினைவூட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோட்டை மாவட்டத்தில் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அகத்தியர் வந்துட்டு என்ன பொதிகை மலையில் வாழ்ந்ததுனால தான் வந்துட்டு அகத்திய மலை அப்படிங்கிற பெரும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க புலவரான மாரக்கத்து நப்பசிலையார் அப்படிங்கிறவரும் ஒரு சங்ககால பெண்பார் புலவர். ஓகேங்களா, அவர் 8 பாடல் பாடியிருக்கிறாங்க. அதில் 7 பாடல் புறநானூர்லேயும் 1 பாடல் வந்து நற்றிணையிலையும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு அடுத்தது நம்மாழ்வார் வந்து பெரியாழ்வார் சின்ன வயசுலேருந்தே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மாழ்வார் அப்படிங்கிறவரும் அங்கே தான் பிறந்தார். பெரியாழ்வார் அப்படிங்கிறவரும் அங்கே பிறந்தவர் தான். குமரகுருபரர், அதாவது சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்கிறது குமரன் சொல்லுவோம். ஸோ குமரகுருபரர் அப்படிங்கிறது அங்கே தான் வாழ்ந்தார். அடுத்தது வந்துட்டு குற்றால குறவஞ்சியை வந்துட்டு ஏற்றினது என்னங்க, அந்த திருநெல்வேலியோடு தான் ஏற்றிருக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ திரிகூட ராசப்பகவரையும் அங்கே தான் பிறந்தாருன்னு சொல்கிறோம். கவிராச பண்டிதர் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் அமைச்சுங்க. கவிராச பண்டிதர் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா அங்கே தான் பிறந்திருக்கிறாரு. சென்னையில் பிறந்து தமிழுக்கு சொல்லுனேன். அதுவும் இல்லாமல் அயல்நாட்டு அறிஞர்களான ஜிஇ போப் இவங்களாம் வந்து வெளிநாட்டவர்கள். ஓகேங்களா, வெளிநாட்டவர் கால்டுவெல், வீரமாமுனிவர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழின்பாய் ஈர்த்த பெருமைக்குரியது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஓகேங்களா, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஇ போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் இவங்களெல்லாம் தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்குரிய ஊர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு திருநெல்வேலி. ஓகேங்களா,
திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது அப்படின்னா பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட 2வது தலைநகரம். ஓகேங்களா, திருநெல்வேலிங்கிறது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார் அப்படின்னா பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளாருங்க. ஓகேங்களா, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா தாமிரபரணிங்க. ஓகேங்களா, அதுக்கு இன்னொரு பேர் தன்பொருணை. ஓகேங்களா, தன்பொருணை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி. அக்கச்சாலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை அப்படிங்கன்னா வந்துட்டு அது ஒரு துறைமுகம், அதில் தான் முத்து குளித்து நடைபெறுது. திரிகூடமலை பார்த்திங்கன்னா குற்றாலம். ஓகேங்களா.